2 மாத சிகிச்சை. எம்ஜிஆர் போட்ட கட்டளை. பழைய நினைவுகளை பகிர்ந்த ரஜினிகாந்த். நடிகர் ரஜினிகாந்த் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் வாரத்திற்கு ஒரு முறை எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் தனக்கு போன் செய்து நலம் விசாரித்ததாகவும், சிகிச்சை முடிந்தும் கூட முதல்வர் சொன்னால்தான் உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று மருத்துவமனை நிர்வாகம் கூறியதாகவும் ரஜினிகாந்த் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்துள்ளார். தமிழ் திரைப்பட உலகில் கருப்பு வெள்ளை படங்களில் நடிக்க தொடங்கி தற்போதைய டிஜிட்டல் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் என்னும் பட்டத்துடன் வலம் வருபவர் ரஜினிகாந்த். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலம் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கிய நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து கமல்ஹாசனுடன் இணைந்து பல படங்களில் நடித்திருந்தார். பைரவி படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான ரஜினிகாந்த் அதனைத் தொடர்ந்து முள்ளும் மலரும், கை கொடுக்கும் கை, போக்கிரி ராஜா, பில்லா, மிஸ்டர் பாரத், பிரியா என பல வெற்றி படங்களில் நடித்திருந்தார். சினிமாவில் ரஜினிகாந்த் வேகமாக வளர்ந்து வந்தாலும் அவருடன் தொடர்ந்து சர்ச்சைகளும் பரவத் தொடங்கின. அந்த வகையில் 1978ஆம் ஆண்டு ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா, அம்பரீஷ் ஆகியோர் நடிப்பில் வெளியான பிரியா திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று ஓடிக்கொண்டிருக்கும் போது நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருந்துள்ளார். அந்த நேரத்தில் அவரை பிடிக்காதவர்கள் ரஜினிகாந்த் இனி நடிக்க மாட்டார், அவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது, அவரின் சினிமா வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புரளியை பரப்ப தொடங்கியுள்ளனர். இதனிடையே மருத்துவமனையில் இருந்தபோது நடந்த நிகழ்வுகள் குறித்தும் எம்ஜிஆர் தன்னிடம் நலம் விசாரித்தது குறித்தும் ஒரு நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பேசியுள்ளார். அதில் பணம் கொடுத்தே சிவந்த கை எம்ஜிஆர் கை. அவர் எப்போது எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கார் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் விஜயா மருத்துவமனையில் நரம்பு பிரச்சனை தொடர்பாக நான் சேர்ந்திருந்தேன். எம்ஜிஆர் அவர்கள் வாரத்திற்கு 2 முறை போன் செய்து எப்படி இருக்கிறார் என்று என்னை பற்றி நலம் விசாரித்திருக்கிறார். அங்கே 2 மாதம் தங்கி சிகிச்சை எடுத்து நான் குணமான பிறகும் என்னை வெளியே விடாமல் அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. ஏனென்றால் முதல்வர் அலுவலகத்தில் இருந்து ஒரு போன் வருகிறது, நான் வீட்டுக்கு போகும் முன்பு முதல்வரிடம் சொல்லிவிட்டு தான் போகணும் என்று எம்ஜிஆர் சொல்லியிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அதன் பிறகு எம்ஜிஆர் எனக்கு போன் செய்தார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் டெல்லிக்கு போய்கிட்டு இருக்கேன், வந்தவுடன் வந்து என்னை பாருங்க என்று சொன்னார். அதன்படி அவரை பார்க்க நான் சென்றிருந்தேன். அப்போது என்கிட்ட பார்ப்பா தம்பி, ஒரு நடிகனுக்கு உடம்புதான் மூலதனம், அந்த உடம்பை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், ஸ்டண்ட் பண்றேன்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காதே, ஸ்டண்ட் பண்ணுவதற்கு வேற ஆளுங்க இருக்காங்க என்று அறிவுரை கூறினார்.